Hi friends, Combined Technical Service Examination Diploma and ITI level post 2025க்கான OCVயோட ரீசப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியில் நேற்று வந்து ஒரு பப்ளிகேஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸோட லிஸ்ட். அப்படின்னா என்ன ஓசிவி ரீசப்மிஷன்னா என்னன்னா அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை டிஎன்பிஎஸ்சி வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது எரர் இல்லை டாக்குமெண்ட்ஸ் பிளர் ஆகிருந்தது இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீடட் இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உங்களோட நேமை உங்களோட கேண்டிடேட்ஸோட நம்பரை அந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களோட கேண்டிடேட்ஸோட நம்பர் வந்து அந்த லிஸ்ட்ல வந்திருந்ததுன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு எரர் இருக்கு, நீங்க மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். யாரோட நேம் எல்லாம் ஓசிவி அதாவது முதல்ல ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து இங்க இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப ஹாப்பி ஆகிக்கணும். ஏன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல எந்த எரருமே இல்லை. நீங்க ஃபர்தரா அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ்க்கு நீங்க ஆட்டோமேட்டடா செலக்ட் ஆயிட்டீங்க. லிஸ்ட்ல யாரோட நேம்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இஷ்யூ. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 days டிஎன்பிஎஸ்சி டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 டேஸ்க்குள்ள நீங்க டாக்குமெண்ட்ஸை ரீ அப்லோட் பண்ணணும், கரெக்ட் பண்ணி ரீ அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கறத எப்படி நீங்க வெரிஃபை பண்றது? என்னதான் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னு தெரியாம உங்களுக்கு இருந்ததுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் 2 லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஒன்னு மெமோக்கான லிஸ்ட், இன்னொன்னு பப்ளிகேஷன் அந்த பிடிஎஃப்கான லிஸ்ட். நீங்க பிடிஎஃப்கான லிஸ்ட் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களோட நேம் இருக்கா இல்லையா, உங்களோட கேண்டிடேட்டோட நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிக்கோங்க. இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த லிங்க்கை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு மெமோவோட லிங்கையும் நான் கொடுக்குறேன். மெமோனா என்னன்னா நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிருக்கீங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சோர்ஸ் தான் வந்து மெமோ. டிஎன்பிஎஸ்சியில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு டேட் நடந்ததோ அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த 3 நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஷோ ஆகும் என்ன டாக்குமெண்ட்ஸை நீங்க ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா டிகிரி சர்டிபிகேட், உங்களோட என்ஓசி ஏதாவது இருந்தால் அதை ரீ அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும், டேட் தப்பா இருந்திருக்கும், பேரண்ட்ஸோட டேட் தப்பா இருந்திருக்கும், இல்லை இனிஷியல் இல்லை whatever நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ரீ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் போஸ்ட்டுக்கு இப்போ மெஜாரிட்டி ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த ஆடான்ல வந்து ஒன்று லிஸ்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 1415 கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1415 கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து எரரா இருக்கு. அவங்களோட கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எரரா இருக்குங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ இதை நீங்கள் லாகின் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்களா? இது மெமோ. சரி, ஓகே, மெமோ நான் பார்த்துட்டேன், என்னோட இஷ்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தான் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இல்லை என்ஓசி இல்லை டிகிரி வாட்டவர், இதில் ஏதோ ஒன்று இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி சார் இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னா 2 வே இருக்குங்க இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. ஒன்று, நீங்களே உங்களோட செல்ஃபாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, என்ன கேபியில் கேட்டிருக்காங்க, என்ன சைஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்களே அப்லோட் பண்ணிடலாம் உங்களோட ஓடிஆர் டேஷ்போர்டை. சப்போஸ் இல்லை உங்களுக்கு பண்ண தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வெண்டா நிறைய பர்சன்ஸோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு சப்போர்ட்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான், வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ நீங்க லாகின் பண்ணி நீங்க மெமோ கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உங்களோட ஓடிஆர் டேஷ்போர்ட், நீங்க இ சேவை மையத்துக்கு போறீங்க, அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. இல்ல நீங்க உங்களோட ஓடிஆர் டேஷ்போர்ட் போயிட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட கேண்டிடேட்ஸோட டேஷ்போர்டு. நீங்க உங்களோட லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல இங்க பாருங்க, வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் த்ரூ இ சேவான்னு இருக்கா. நீங்க இ சேவை மையம் மூலமா வந்தது அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இங்க லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்களே அப்லோட் பண்றீங்க அப்படின்னா இந்த எடிட் ப்ரொஃபைல் யூடிஆர்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் த்ரூ இ சேவா மெட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர், என்ன நோட்டிபிகேஷன் அகேன்ஸ்டா என்னோட டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க, இதை வெரிஃபை பண்ணி நீங்க அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்களே பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஓடிஆர் டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய முன்னாடியே நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க மாடிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்கனாலே மேட்டர் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ ப்ராசஸ் வந்து மெமோவை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸை, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன எரர்னு ஃபவுண்ட் பண்ணி அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும் ஓடிஆரில். அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஃபார்
ரீஅப்லோட் மெமோக்கான ப்ராசஸ், கம்ப்ளீட் ப்ராசஸ் இதுதான். இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். நேற்று தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ரிவ்யூ சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து 27th நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மந்தோட எண்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 17/4/2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட் பீரியடும் 17/4/2026 அண்ட் 26/4/2026 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபைனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் அதுலேருந்து ஒரு 14 டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 10/5/2026. ஸோ கவுன்சிலிங் ஆஸ் யூஷுவல் ஜூனில் தான் நடக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃபார் ரீசப்மிஷன். ரீசப்மிஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க, எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மறுபடியும் அகைன் ஒரு 10 டேஸ் டைம் எடுத்து செக் பண்ணுவாங்க. 10 டேஸ்க்கு அப்புறமா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரெல்லாம் செக்லிஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பேஸ்ட் ஆன் த ரேஷியோ ஆஃப் ரிசர்வேஷன் எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சியிலேருந்து. அதுக்கப்புறமா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.